தெரியாமல் இரண்டிலும் கையில அடுத்து அம்மையான முத்தாரம்மா மனம் மதியில எண்ணுகாலே பகவானுட லிங்கத்தை கடலில் கொண்டு போட்டமான பாவகோசம் நமக்கு என்று முத்தாரம்மா ஓடி வந்து யாருக்குமே தெரியாமல் இரண்டு லிங்கம் கையில வாயில் போட்டு முழுங்கும் போது ஒரு முகமாக இருந்தவர் முத்தமியால் முத்தாரம் இரண்டு லிங்கம் முழுங்கும் போது மூணு நல்ல முகத்தோடு முத்தாரம்மா ஓடி வர நாவலர்கள் புகழூராடு கோடமலை பொழியூராடு ஒரு முகமா இருந்தவள்தான் முத்தேமியாள் முத்தாரம்மா இரண்டு லிங்கத்தை முழுங்கும் போது இரண்டு சரசா வெடிக்குதை மூணு நல்லோ முகங்களோடு முத்தாரம்மா ஓடிவார அட்டகாளி 8 பேர் நூத்தி ஒரு லிங்கத்தை கடலில் கொண்டு போடும் போது என்பருமாள் கோபால மாயமாக மறையுதாரே மாயமாக மறைந்தல்ல துணி போல ரூபம் கொண்டே சுறாமீனை போலையல்ல மாயவன் தான் வடிவம் கொண்டே கடலுக்குள்ள தாங்கூரித்து நூத்தி ஒரு லிங்கத்தை கோபாலன் கையிலாடு கைலாசம் கொண்டு வந்து பகவான் கையில் கொடுக்கும் போது பகவானான சிவபெருமா கடுவலிங்கம் வந்ததாலே காளி மேல கோபம் கொண்டு அரணாரும் சனக்கூறாரே அரி வந்து சிரிக்கும் போது அட்டகாளி கோட்டையெல்லாம் காளியர்கள் கோட்டையெல்லாம் காளியர்கள் கோட்டையெல்லாம் அங்கித்தி பூடித்து சோலை போல அனல் பிடித்து எரிந்திடும் தங்க கோட்டை தானூரி வெள்ளி கோட்டைக்குள் பாய்ந்திடும் வெள்ளி கோட்டை இழகியல் வெங்கல கோட்டைக்குள் பாய்ந்திடும் வெங்கல கோட்டை உருகியல் ஈய கோட்டையில் பாய்ந்திடும் ஈய கோட்டை இழகியல் இரும்பு கோட்டைக்குள் பாய்ந்திடும்
கோட்டை எல்லாம் தீப்பிடித்து எரியும் போது அட்டைகாலி 8 பேரும் ஆங்கார கோபத்தோடு அம்மா எண்ணாத எண்ணமல்ல காளி கோட்டையெல்லாம் தீப்பிடித்து போயிருக்கிறது. அத்தானாகிய பகவான் ஆண்டி போல வடிவம் கொண்டு வந்து ஏமாத்தி 103 படுவலிங்கத்தை தூக்கிட்டு போயிட்டாரு. பகவான் செய்த வேலைதானே. காளி கோட்டை எல்லாம் தீப்பிடித்து எரிது. அட்டகாளி 8 பேர்களும் உடனடியாக கைலாசத்துக்கு போக வேணும். ஆண்டவனை பார்க்க வேண்டும். பழிக்கு பழி பகவானை வாங்க வேண்டும் என்று அட்டகாளி 8 பேர்களும் ஆண்டவன் பகவான் மேல கோலம் கொண்டு கோபம் கொண்டு அட்டகாளி 8 பேர்களும் என்ன கோலத்துல வர தெரியுமா? ஐயா வீர பல்லா வெறுசடையா வீரப்பல்லா வெறுசடையா மூடி முட்டை போல கண்ணேல வீர பல்லேல அப்பு நல்ல சட மூடி 1000 கண்ணூடு அட்டகாளி 8 பேர் பகவான் மேல கோபம் கொண்டு வருகும் போது கடவுளான சிவபேரும் யாரேட்டு பார்த்துட்டாரே யாரு ஈசன்னான சிவபெருமா மரமதில எண்ணூறாரே மரமதில எண்ணூறாரே பகவன் மேல கோபம் கொண்டு அட்டைகாளி 8 பேரும் கைலாசம் ஓடி வர கடவுளாக இருந்தோமானா பகவான் என்று மதிக்க மாட்டான். பகவான் என்று மதிக்க மாட்டான். பரிகாசங்கள் செய்திடுவான். பரிகாசங்கள் செய்திடுவான். கோபத்தையும் குறைப்பதற்கு ஆண்டவன் தன் சிவபெருமான் ஒரு வயது குழந்தை போல ஆண் பிள்ளை போல எல்லோ அழகான குழந்தை போல பகவான் வடிவம் கொண்டு பார்வதியால் மடியில் போய் பார்வதியால் மடியதில மடியதிலே பகவானும் படுத்திருக்கார். பகவானும் படுத்திருக்கார். காளியர்க்கு
பயந்து கடவுளான சிவபெருமான் கை குழந்தை போல எல்லோம் பார்வதி மடியதில படுத்திருந்த சிவபெருமான் பாடி வண்ண பார்வதியே பாடி வண்ண பார்வதியே பார்வதியே வார்த்தை ஒன்று சொல்லை கேளு வார்த்தை ஒன்று சொல்லை கேளு என்ன தேடி உன் தங்கச்சி அட்டகாலி 8 பேர் என்ன வார பாரு சரக்கு வந்தாச்சு நான் வர பாரு உன் தங்கச்சி பார்வதி பகவான தேடி அட்டகாலி 8 பேர் வார வரத்தே சரியில்லை நான் பகவானா இருந்தோம்னு சொன்னா என் கையில வைத்து கசக்கி நெத்தியில பொட்டு போட்டுட்டு போயிருவான் பார்வதி நான் தான் குழந்தை போல கோலம் கொண்டு உன் மடியில படுத்திருக்கேன் அட்டகாலி 8 பேர் என் கையில தேடுவான் கடைசியில பகவான காணாம உன்னிடத்துல வந்து பார்வதி கூப்பிட்டு பகவான எங்கன்னு காப்பான் பார்வதி கையில கொடுத்துறாத தப்பி தவறி நீ பிள்ளைய மட்டும் கையில கொடுத்துறாத தப்பி தவறி பிள்ளைய மட்டும் கையில கொடுத்துட்டேன்னு சொன்னா உனக்கு நான் பகவானா இருக்க முடியாது படைத்த மனுக்களுக்கு பரியாளக்கவும் முடியாது தப்பி தவறி பிள்ளைய மட்டும் முத்தார கையில கொடுத்துறாங்க பகவான் குழந்தை போல சொல்லி பார்வதி மடியில படுத்துக்கிட்டாரு பார்வதி அப்படியே முந்தி சிலையால மூடி புள்ளையா மடியில வச்சுக்கிட்டான் புள்ளனா புள்ள 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 குள்ளு 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 இருக்கலாம் ஏயா ஆம்பளை புள்ள பார்வதி மடியில படுத்திருக்கும் போது அட்டகாலி 8 பேர்களுமாக கைலாசத்துல வந்து ஆண்டவனாகிய பகவானே அம்மையான முத்தாரம்மா எப்படி தேடுறா தெரியுமா கைலாச உலகம் மல்லா கடவுளையும் தேடி பார்த்த கைலாச உலகம் மல்லா கடவுளையும் தேடி பார்த்த கடவுளை தான் காணாமல் கலங்குகிறாள் காளியர்கள் கடவுளை தான் காணாமல் கலங்குகிறாள் காளியர்கள் கடவுளுட மங்கை அந்த கண்ணனோட தங்கை கடவுளுக்கு மங்கை அந்த கண்ணனோட தங்கை பாராள உலகம் எல்லாம் பகவானை தேடி பார்த்த பாராள உலகம் எல்லாம் பகவானை தேடி பார்த்த பகவானை தான் காணாமல் வருகிறாய் காளியர்கள் பகவானை தான் காணாமல் வருகிறாய் காளியர்கள் பகவானுட மங்கை பச்சமாலின் தங்கை பகவானுக்கு மங்கை அந்த பச்சமாலின் தங்கை பகவானுக்கு மங்கை ஈசனை தங்காடாமல் ஈசனுட மங்கையில் பெருமாளுட
தங்கை ஈசனுக்கு மங்கை என் பெருமாளோட தங்கை ஈசனுக்கு மங்கை என் பெருமாளோட தங்கை ஈசனுக்கு மங்கை என் பெருமாளோட தங்கை அட்டகாலி 8 பேர்களும் கைலாசத்துல தேடி பார்த்தா ஆண்டவனை காணவே இல்ல. பகவான காணாத முத்தாரம்மா எங்க வரா? எங்க வரா? நேர அக்கா பார்வதிக்கு முன்னால வந்தான். சரி பார்வதிக்கு முன்னால முத்தாரம்மா ஓடோடி வந்து ஆமா எக்கா பார்வதி என்ன என்ன உன் புருஷன் எங்காம போனாரு? யார வேணாலும் கால புரிஞ்சன காலாதை உன் வீட்டுக்கார மனுஷன் எங்க இருக்காரு? ஏதாவது படியாக்க போனவரு 8 நாளா காங்கவே இல்ல. உன் பகவான நான் கண்டம்னு சொன்னா அட்டக்கால 8 பேரும் சேர்ந்து கையில வைத்து கசக்கி பூணு காத்துல ஊதிட்டு போயிருவோம். அம்மா தாயி என்ன பெத்தா அத்தா உன் பகவான எங்கம்மா கேட்கும் போது பகவான மடியில குழந்தை வச்சுக்கொண்டு பாருது சொல்றான். என் தங்கச்சி படியழக போன பகவான் 8 நாள் ஆச்சுன்னு கைலாசம் வரல. வரலன்னு நானே தனியா தவச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து கேட்காங்க போன மனுஷன் 8 நாள கைலாசம் வரலன்னு பாருது சொல்ல. பாருது மடியில இருந்து புள்ள பாருங்கோ ஆம்பளை புள்ள புள்ள பாருங்க பறக 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 முழிக்கி அப்படி முழிச்சு முத்தாரம்மா நம்மள பகவான் அடையாளம் கண்டிட்டான்னு சொன்னா நம்மள வேற கெதியே இல்லையே அப்படின்னு புள்ள பறக்க 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 முழிக்கும் போது ஏ முத்தாரம்மா சூதுல சூதுக்காரி புள்ளைய கூர்மையா பார்த்தா புள்ளைய பத்திடா முழிக்கிறத பத்திடா பச்சை புள்ளனா பாம்பை கண்டாலும் பயப்படாது. இந்த புள்ள பறக்க 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 முழிக்க அப்படின்னு முத்தாரம்மா குழந்தை கூர்மையா பார்க்கும் போது பார்வதி மடியில இருந்த புள்ளைக்கு நெத்தியிலும் ஒரு கண்ணு இருக்கு. அப்பவே இந்த அம்மாவுக்கு சந்தேகம் ஆகி போச்சு. சாதாரண குழந்தைன்னா 2 கண்ணு தானே இருக்கணும். இந்த பிள்ளைக்கு நெத்தியில ஒரு கண்ணு இருக்க ஒரு சமயம் இது பகவானா இருந்தாலும் இருக்குமோ அப்படின்னு முத்தாரம்மா மனதில் வைத்துக் கொண்டு அக்கா பார்வதி உன் பகவான் போனா போட்டோம் உன் மடியில ஒரு புள்ள படுத்திருக்க. யார் குழந்தை? என்னது வாம் பிள்ளையா? உனக்கு இப்படி பிள்ளையா கிடையாது. யார் சொன்னா என் புள்ளதான் சத்தியமா? சும்மா இருக்க அன்னைக்கு சத்தியமா என் புள்ளதான். சத்தியம் மட்டும் பண்ணாத. என் புள்ளதான். உனக்கு யாருக்கனவே 2 பிள்ளையதான் உண்டு. யாரெல்லாம்? மூத்த மகன் பிள்ளையாருன்னு ஒருத்தன் ஆதி மூலம் பொறுக்கி வீங்கி தாய போல பெண் கட்ட பிள்ளையாரு சந்திர போய் இருக்கான். சந்தி சந்தியா உட்கார்ந்து மூத்த மகன் பிள்ளையாரு. இன்னொரு மகன் இருக்கான இளைய மகன் வேல் முருகன் அவன் பொண்ணுக்கு வீங்கி ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு வள்ளி தெய்வம் 2 சம்சாரத்தை கட்டிக்கிட்டு மலைமறையா போய் குடியிருக்கான். தக்க பார்வதி உங்க குடும்பமே 2 பொண்டாட்டிக்கான குடும்பம் தான். சொன்னாலும் சொல்லாட்டா நம்ம 2 பேர் குடும்பமும் உனக்கு 2 பொண்டாட்டி எனக்கு 1 போதாதான். நமக்கு டபுள். உனக்கு டபுள் தானே ஒண்ணு கட்டிக்கோ. தக்க பார்வதி உன் பகவானுக்கு நீங்க 2 சம்சாரம் இருக்கிய. சரி கெங்காதேவி ஒருத்தி பார்வதி ஒருத்தி. உன் மூத்த மகன் பிள்ளையாருக்கு 2 சம்சாரம். பிள்ளையாருக்கு கல்யாணமே முடியல பாதி பேரு. யார் சொன்னா? என்ன கல்யாணம் சொல்லி பிள்ளையாருக்கு 2 சம்சாரம் இருக்கியா? 2 சம்சாரம் இருக்கு. அப்படியா? சித்தி புத்தின்னு 2 மனைவி இருக்கிறா. ஆமா சித்தி புத்தின்னு. ஆமா பாவனத்துல பானகத்துல இருக்கு. பானகத்துல சித்தி புத்தி விநாயகர் கோயில் இருக்கு. அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல ஒரு மனைவி இந்த பக்கத்துல ஒரு மனைவி கூட பிள்ளையார் இருப்பாரு. பிள்ளையாருக்கு 2 சம்சாரம் உண்டு. 37 பிள்ளையும் உண்டு அந்த மனுஷனுக்கு. குடும்ப கட்டுப்பாடு இல்ல. குடும்பம் ஒரே தாங்க மாட்டாமத்தான் சந்தில வந்து உட்கார்ந்துகிட்டாரு தாய போல பெண் கட்டு. இளைய மக வேல்முருகனுக்கு 2 சம்சாரம். வள்ளி தெய்வானு உங்க அண்ணன் இருக்கான கண்ணன். உங்க அண்ணன் கண்ணனுக்கு பாமா ருக்குமணி 2 சம்சாரம். ஆமா சரி அது போட்டும். இந்த பிள்ளை யாரு உனக்கு? வாம் பிள்ளையா? அதுல மாற்றம் இல்லையே. போன மாசம் கைலாசம் வரும்போது சும்மா தானே இருந்த. இந்த மாசம் கைலாசம் வரும்போது ஒரு பிள்ளையாரு இருக்கிய. ஒரு மாசத்துல ஒரு புள்ள கிடைக்கும் உனக்கு. இத பொடுக்குன்னு தந்துட்டு வெடுக்குன்னு போற வாகனத்தால இன்னும் சும்மா இருங்க. அன்னைக்கு 10 மாசம் 300 நாள் சுமந்தா தான் பிள்ளைய பாக்கலாம். மாநில சுமத்துக்கு தான் அப்படி சுமக்கணும். ஆமா ஆண்டவன் நினைச்சாருன்னா 3.25 நாளிலும் குழந்தை தந்து போயிருவாரு. குடுப்பாரு பைக்கில வச்சிருக்காரு. ஆமா உனக்கு தூக்கி தூக்கி கொடுக்கறதுக்கு.
ஏன் என் புள்ளதான் உன் புள்ள இல்லன்னு என் புள்ளதான் தை உன் புள்ள இல்லங்க சத்தியமா என் புள்ளதான் என் புள்ள உன் புள்ள தானே ஆமா அக்கா உனக்கு புள்ளன்னா எனக்கு புள்ள அக்கா புள்ள தங்கச்சி புள்ள தங்கச்சி புள்ள அக்கா புள்ள உன் புள்ள என் புள்ள இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சா உன் புருஷன் என் புருஷன் சீ, போடுங்க. உன் புருஷன் என் புருஷனா ஆ, அவரையா எனக்கு அதான் கேட்டேன். ஏதோ புள்ளதான் நம்ம ரெண்டு பேரும் சொந்தம் புள்ளைய பாரு ஆ. குளு குளு குளுன்னு இருக்கு ஆமா. கொஞ்ச நேரம் என் கையில விடுமா ஆ. புள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஆ. உன் கையில தான் சொல்லி சரி. ஏ முத்தாரம்மா ஆ. பாரதி மடியில இந்த புள்ளைய போய் காலை பிடிச்சு எடுத்தான் இருக்கா பார்வதி பார்த்தா என் தங்கச்சி சொத்த கழு தாரேன் ஆ. சுகத்த கழு தாரேன் ஆமா. மண்ண கழு தாரேன் ஆ. மனைய கழு தாரேன் ஆ. கைலாசத்த கழு தாரேன் என் புருஷன் காலு சீ, தாரேன் புள்ள மட்டும் தர மாட்டேன் உன் புருஷன் எனக்கு வேண்டாங்க ஆ, புள்ளைய மட்டும் எங்க கல்யாணம் சொல்லி ஆ. பார்வதி என்ன செஞ்சா தெரியுமா ஆ. புள்ள தலையாட்டி பிடிச்சுக்கிட்டான் சரி புள்ள காலு முத்தாரம்மன் கையில இருக்கு ஆ. புள்ள தலை பார்வதி கையில இருக்கு ஐயா புள்ளன்னு இருக்காவளா சப்பு முட்டாயின்னு இருக்காவளா அப்படி முத்தாரம்ம காலை பிடிச்சு இங்களுக்கா ஆ. பார்வதி தலைய பிடிச்சு அங்களுக்கா இவ இங்களுக்கா அவ அங்களுக்கா ஆமா. இவ இங்களுக்கா ஆ. அவ அங்களுக்கா ஆ. பகவான் அங்க போவாரோ அங்க வருவாரோ இந்த ரெண்டு அங்க போவாரோ அங்க வருவாரோ ரெண்டு பண்டாடிக்காரன் வீட்டுல இப்படிதான் நடக்கும் உன் வீட்டுல நடந்ததுல முந்தா நாள் நம்ம வீட்டுல நடக்காது இந்த நாள் சொல்ல விட்டு அடி வாங்கினல அதெல்லாம் அவவும் இருக்கக்கூடிய இடத்துல கரெக்டா இருக்கும் ஏ பகவான் அங்க போவாரோ அங்க வருவாரோ ஆ. ரெண்டு பேரும் கூட இருந்துகிட்டு ஆ. பகவான் பரதாபப்படுதாரு ஏன் மனுஷன் அப்பதான் பகவான் நினைக்காரு இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தோம்னு சொன்னா ஆ. முத்தாரம்மாளும் ஆ. பார்வதியும் சேர்ந்து வெள்ளரிக்கா பிடிச்சிட்டு ரெண்டா ஒடிச்சிருவா ஆமா வேற கதியே நமக்கு இல்ல ஆ. என்று அட்டகாலி 8 பேர்களுக்கு முன்னால ஆமா. ஆண்டவனாகிய பகவான் என்ன செய்தார் தெரியுமா உடம்புல எந்தவித ஆடை அணிகலங்கள் எதுவும் இல்லாமல் ஆமா. ஆகாயத்துக்கு பூமிக்குமாக சரி அட்டகாலி 8 பேர்களுக்கு முன்னால பகவான் ஆமா ஒரே நிர்வாண சொர்பத்தை பகவான் எடுத்தார் ஆமா. நிர்வாண சொர்பத்தை பகவான் எடுத்த உடனே ஆ. சீ, மனுஷன். 8 பேரு பொம்பளை நிக்கமே ஆ. உடம்புல ஒரு வேட்டி கூட இல்லாம நிக்கிற இல்ல உனக்கு. லெக்கம் கட்ட மனுஷன் ஆ. அப்படின்னு அட்டகால 8 பேரும் சேர்ந்து ஆ. பகவான கண்டு ஆ. வெக்கி தலை குனிந்து ஆ. மேல்முகமா நின்ன 8 பேரும் வடமுகமா திரும்பிக்கிட்டான் ஏடி. அதான் இன்னைக்கும் பாருங்க ஆ. அம்மன் கோயில் எங்க இருந்தாலும் சரி ஆ. வடமுகமா தான் இருக்கும் வடமாதான் இருக்கும். அப்புறம் ஆ. பார்வதி கூப்பிட்டு ஆ. பகவான் சொல்றாரு என்ன? ஏ பார்வதி ஆ. உனக்கு எனக்கு சண்டையும் வேண்டாம் ஆ. சடவும் வேண்டாம் வேண்டாம். உலகத்துல சிவன் இல்லாமல் சக்தி இல்ல ஆ. சக்தி இல்லாமல் ஆ. சிவன் இல்லை நீ இல்லாமல் நான் இல்லை ஆ. நான் இல்லாமல் நீ இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்ததான் உலகம். இத பகவான் முன்னாலே சொல்லி இருந்தாருன்னு சொன்னா வருமா? இந்த மனுஷனுக்கு இந்த கதி வருமா ஆ. அதான் இன்னைக்கும் பாருங்க ஆ. நம்ம வீட்லயும் ஆ. எம்மா நீதான் கட்டிக்கன்னு சொல்லிட்டா போதும் ஆ. அப்புறம் வீட்டுல நம்ம வச்சதெல்லாம் வருஷத்தான் ஆமா. அம்மாமார்களை மட்டும் எதிர்த்தரவே கூடாது எழுத்தாடினா வந்துரும். உலகத்துல நீதாம்மா கட்டிக்காரு ஆமா. நீதாம்மா அழகு ஆ. உன்னை விட எனக்கு யாரு வேணும் ஆமா. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு சரி. பெரியவர் எங்க வேணாலும் போயிடலாம் ஏடி. அந்த அம்மா அதை நினைச்சே உதவிட்டு இருப்பாங்க ஆமா. இத பகவான் முன்னாலே சொல்லியிருப்பாருன்னா என்ன? இந்த மனுஷனுக்கு இது கேட்க வேண்டாம் வருமா? அட்டகாலி 8 பேர்களுமாக ஆமோ. கைலாசத்தில் இருக்கும் போது அம்மா. நாட்டிலையும் நல்ல நாடு. நாவலர்கள் போலோனா நாடு. மச்சரிசி வனம் மாதிரியிலே அம்மா. மகிடாசூர ஆண்டு வாரம். பச்சரிசி வனமாடிலே. பச்சரிசி வனமாடிலே. மதுராசுர ஆண்டு ஐயோ மச்சரிசி வனம் மாதிரி அதன் மக்கார மகிடாசூர ஆண்டு வரும் நாளை 100 தலையரு 200 கொம்பு மாடு போல முகமரு மகிடாசூர ராட்சதல் மனிதன் போல உடம்புரு மலைய போல உடலரு மச்சரிசி மனமதி மச்சரிசி மகிடாசூர அவனுக்கு ஒரு கொம்ப அளந்து பார்த்த ஒரு கொம்ப அளந்து பார்த்த 1000 முளம் இருக்கு சண்டாள மகிடரு 2 கொம்ப அளந்து பார்த்த 2000 முளம் இருக்கு அதர்ம கால மகிடாசு வலது கொம்பால் சிரிப்பினார் வையோகமும் அழிந்து போக இடது கொம்பால் சிரிப்பினார் ஈரே ஆளு உலகம் அல்ல ஐயண்டழிந்து
மனமாளி ஆண்டு வரன் மகிடாசூர மலையிலையும் தலையவை சமுத்திரத்தில் காலனு சண்டாளம் மகிடாசூர ஆண்டு வரும் நாளையில் யானை பலம் கொண்டவன் ஆயிரோ யானை பலம் கொண்டவன் அதர்மக்காரம் மகிடாசூர கச்சோல திங்க மாட்டான் புல்லை கண்டால் மேய மாட்டான் மழை பெய்தாலும் நனைய மாட்டான் வெயில் அடித்த காய மாட்டான் தண்ணீரது குடிக்க மாட்டான் அதர்மக்கார மகிடாசூர மச்சரிசி வனமதி மகிடாசூர மகிடாசூர எண்ணாதே எண்ணோமல்ல எண்ணுதானே மனமதில கையால புடிக்க வேணும் கவலம் மக முழுங்க வேணும் என்று சொல்லி மகிடாசூர வேட்டைக்கு வாரபோது அந்த அருண்ய பருவதத்தில் அழகு வர சோலையில ஆலமரம் அடியதில எவகண்ட மாமுனியும் சடைவாடு முடியோடு சன்னாசி கோலத்துவாடு கபுதல்ல கரடி போல படுகொலிக்கும் கையில வைத்து எவகண்ட மாமுனியும் புசை செய்து வாரார் யாரிட்டு பார்த்துட்டானே அந்த மகிடாசூர எண்ணுதான மனமதிர கரடி என்று எண்ணுதான அந்த கட்டழகம் மகிடாசூர நாம கையால முடிக்க வேணும் கவலம் மக முழுங்க வேணும் என்று சொல்லி மகிடாசூர அவர் பக்கத்துல ஓடி வந்து பாதியான மகிடாசூர தடமுடிய ஒதுக்குதானே அவரை கையால தூக்குதானே கவலமாக முழுங்கும் போது அவர் கையதில இருந்ததோடு படுவலிக்கும் இரண்டதுதான் அவன் கண்டத்தில் பட்ட போது அவன் நினைத்ததொரு காரியம் நினைத்த காரியங்கள் இப்போ நிச்சயம் முடியவில்லை பெரியோர்களே வந்திருக்கும் தாய்மார்களே முத்தாரம்
அம்மா வாசல் இல்லை அம்மன் கதை பாடும் போது நீங்க முட்டுக்காலை கட்ட வேங்கோ முட்டுக்காலை கட்டினாலும் அக்க மூத்தவாளும் வருவாரு பாட்டி முகத்திலையும் குடியேறுவாள் அந்த முட்டுக்காலை கட்டினாலும் முத்தாரம்மா கோலம் கொள்வான் முட்டு காலை கட்டாமோ நீங்க முக்கியமா இருக்க படுவலிங்கமானதானது மகிடாசூரனுடைய கண்டத்துல பட்டவுடனே அவன் என்ன என்ன நினைத்தால் தெரியுமா ஆதர்ம சண்டால மகிடாசூரன் எப்படி கோட்டை போட தெரியுமா மண்ணாங்கால கோட்டை போட்டா கோட்டை போட்டால் கோட்டை போட்டா மழை பெய்தாலும் நனையுமென்று கரையுமென்று கரையுமென்று பட்டால் இழகுமென்று அதர்மக்கார மகிடாசூர ஈய கோட்டை எதர கோட்டை எதர கோட்டை எதர கோட்டை யாழு சுத்து கோட்டை போட்டா கோட்டை போட்டா யாழு சுத்து கோலக்காரம் மகிடாசூரன் கோட்டை போட்டு இருக்கும் போது சண்டாள மகிடாசூரன் சூரியனை வாடாயில் சுத்து கப்பால் போக சொல்வான் சந்திரனை வாடாயில் சலகாலோ இருக்க சொல்வான் மகிடாசூர ராட்சன் வருணனைத்தான் அழைத்திடுவான் முத்தத்தையும் தொழிக்க சொல்வான் வாயு தேவனை வரவழைத்து முத்தத்தையும் பெருக்க சொல்வான் அதர்மக்காரே மகிடாசூர தேவர்களை வரவழைத்து தேவாரம் பாடச் சொல்வான் தேவாரம் பாடச் சொல்வான் மகிடனுக்கு தன் பயந்து தேவர்களும் வாடி வந்து தேவாரங்கள் பாடும் போது பாட்டு கொஞ்சம் தவறினான் பரபரக்க தலையாரு அதுகள் மட்டும் காணாதென்று அதர்மக்காரே மகிடாசூரே ரம்பைகளை வரவழைத்து நாட்டியங்கள் ஆடச் சொல்வான் மகிடனுக்கு தான் பயந்து ரம்பைகளும் ஓடி வந்து நாட்டியங்கள் ஆடும் போது ஆட்டம் கொஞ்சம்
தவறினால் நாடி எட்டி வெட்டிடுவான் அதுகள் மட்டும் காணாது அந்த பொல்லாத மகிடாசூரே பொல்லாத இடுக்கோமல்ல பொல்லாத இடுக்கோமல்ல அவன் பூலோகத்தில் செய்து நல்ல நாடு நாவலர்கள் போலும் நாடு ஆரடிப்பட்டி நகரத்தில் மகட சூரராட்சதன் சிவனமாதில தேவர்களை வாடா என்ப மதுக்கூடத்தை சுமக்க சொல்வ மகிடனுக்கு தான் பயந்து தேவர்களும் வாடி வந்து மதுக்கூடங்கள் சுமக்கும் போது மாபாவி மகிடாசூர கால் பாடி மதுக்குறைந்த கால் பாடி மதுக்குறைந்த கண்ணத்தில் அழைப்பாரே அரைக்கால் பாடி மதுக்கூரை அடித்திடுவா சவுட்டோடு மானு பாடி மது குறைந்த மது குறைந்த மகிடாசூரராட்சத மண்டையில கொட்டிடுவா பொல்லாத இடுக்கோமல்ல பூலோகத்தில் செய்து மகிடாசூர எடுக்கமது மாநிலத்தில் பொறுக்க தேவாதி தேவர்களோ தெய்வல்லோக ரம்பைகளோ அமரதேவ முனிவர்களோ பகவானிடம் வாடி வந்து கண்ணீரும் கவலையுமா ஆண்டவனே பகவானே வாழ வரோ ஆண்டாமையா வேண்டாமையா வேண்டாமையோ வாழ வரோ தாருமையா பகவானே சண்டாள மகிடாசூரே ஆட சொல்லி பாட சொல்லி அநியாயம் செய்யுதானே உங்களுக்கு பாடினவாய் மகிடனுக்கும் பாடலாமா பகவானே உங்களுக்கு ஆடினகால் காலால் மகிடனுக்கும் ஆடலாமோ அதர்மக்கார மகிடாசூரே ஆட்டம் கொஞ்சம் தவறினா அடிக்காம பாதி சவுட்டுவான் நடனம் கொஞ்சம் தவறினா நாடு எட்டி வெட்டுதான் மது கூடத்தை சுமக்க சொல்லி மகிடாசூரன் சொல்லுதானே மாபாவி மகிடாசூரே கால் பாடி மது குறைந்த கன்னத்தில் அடிக்கானே அரைக்கால் பாடி மது குறைந்த அடிக்கானே சவுட்டுவான் மானு படி மது குறைந்த மண்டையில கொட்டுதானே அதனால பகவானே வாழ வாரோ வேண்டாமையா வேண்டாமையா வேண்டாமையோ மாழ வாரோ தாரும் ஐயா
ஆண்டவனை அழைத்து கண்ணீரும் கவலையுமாக முறையிடும் போது கடவுளாகிய பகவான் என்ன செய்தார் தெரியுமா? சித்திரபுத்திரனை வரவழைத்து மகுடாசூரன் கணக்கெடுத்து மகதேவன் பார்க்கும் போது அந்த மகுடனுடைய கணக்குல எப்படி இருக்கு தெரியுமா? சண்டாள மகுடனுக்கு ஆனால சாவு கிடையாது, ஆயுதத்தாலே மாழ்வு இல்ல, ஒரு பெண்ணால சாவு என்று பிரம்மதேவன் எழுதியிருக்கிறான். சண்டாள மகுடனுக்கு பகலிலேயும் சாவு இல்ல, இரவுலையும் வாழ்வு இல்ல, பெண்ணால சாவு என்று பிரம்மதேவன் எழுதியிருக்கிறான். பகவான் எண்ணுகின்றார், அப்பேற்பட்ட மகுடனை கொல்ல வேண்டுமானால் ஒரு பெண்ணொருத்தி வேணுமே. யாரை அனுப்புவது? மகுடாசூரனை கொண்டு கொலை முடிப்பது என்ற ஆண்டவனாகிய பகவான் கண்ணீரும் கவலையுமாக பகவான் எங்க வர தெரியுமா? கண்ணீரைத்தான் வடிச்சூராரே, வடிக்கூறாரே, கண்ணீரைத்தான் வடிக்கூறாரே, 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 கவலையோடு புலம்புதாரே, கண்ணீரைத்தான் வடிக்கூறாரே, ஆண்டவா பகவானே பகவானே கவலையோடு புலம்போதாரே, புலம்போதாரே, மகுடனைத்தான் கொல்வதற்கு யாரை நாமல் என்று சொல்லி சிவபெரோ கவலை மேல் கவலை கொண்டு யானை தோலை போற்றுதார், புலித்தோலை உடித்துக் கொண்டு நந்தவானோ தோட்டத்தில் கண்ணசந்து தூங்குறாரே, கண்ணசந்து தூங்குறாரே, ஆண்டவன் தூங்குறாரே, கடவுளான சிவபெருமா பகவான் பார்வதியும் யாரு செய்வா கைலாச உலகம் அல்ல, கடவுளைத்தான் தேடுதாள், பவன் பூசை முடிப்பதற்கு உமலரை எடுப்பதற்கு பார்வதியும் ஓடி வந்து படுத்து இந்த பகவானை தட்டிமாக உசுப்புதாள், ஆண்டவனே பகவான் கண்ணசந்து தூங்குவாரர், கைலாசத்தில் இடமில்லையோ அசந்து மள்ள தூங்குவாரர், அது கைலாசத்தில் இடமில்லை, கைலாசோ வாருமையா பார்வதியோ
அழைக்கும் போது பார்வதியால் அழைக்கும் போது அழைக்கும் போது பகவானோ ஏது சொல் கடவுள் பாட்டோ சொந்தம் வேண்டாம் 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 படியழக்க வரமு வேண்டாம் 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 படியழக்க வரமு வேண்டாம் அம்மம்மா வரமு வேண்டாம் பகவான் பாட்டோ எனக்கு வேண்டாம் சொல்லுகின்றார் பெண்ணே பார்வதி மச்சரிசி வனத்தில் மகிடாசூரன் என்ற ஒரு ராட்சதன் ஆண்டு வரம்மா பார்வதி 100 தலை இருக்கு 200 கொம்பு இருக்கம்மா மாடு போல நோம்பு இருக்கு மலையை போல உடல் இருக்கு பொல்லாத மகிடாசூரன் பொல்லாத இடுக்கம் எல்லாம் பூலகத்தில் செய்துவானா 1000 யானை பலம் கொண்டவன் மகிடாசூரன் பார்வதி அந்த மகிடனை கொண்டு கொலை முடிக்க வேண்டுமானால் அவனுக்கு ஆனால சாவு கிடையாது ஆயுதத்தாலேயும் அழிவு இல்ல ஒரு பெண்ணாலதான் சாவு என்று பிரம்மதேவன் எழுதியிருக்கிறான் அந்த மகிடனை கொல்வதற்கு ஒரு பெண் ஒருத்தி வேணும் அம்மா நான் யாரை அனுப்புவது மகிடனை எப்படி கொல்வது என்று ஆண்டவனாகிய பகவான் சொல்ல பார்வதி கையெடுத்து வணங்குகிறார் பருமையா பகவானே பகவானே வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் மகிடனை தான் கொல்வதற்கு என்னோடு பிறந்ததுவாரு அட்டகாளி 8 பேர்கள் அதுலயும் கோபத்தில் பெரியவ முத்தாரம்மா அட்டகாளி 8 பேரு காளி கோட்டையில இருக்கா ஆண்டவன் தான் சிவபெருமான் காளியரை வரவு வளைத்து மகிடன் கோட்டை அனுப்ப வேணும் மகனை தான் கொன்றிடலாம் பார்வதியும் சொல்லும் போது பகவானும் வடிவாரார் காளியர்கள் கோட்டைக்கு கடவுளவர் ஓடிவாரா வார்த்தை சொல்லை கேளு மச்சரிசி வனம் மதியில
சூராண்டு சண்டாள மகிடானுக்கு 100 தலை இருக்கு 200 கொம்பு இருக்கு மாடு போல முகம் இருக்கு மனிதன் போல உடல் இருக்கு சொல்லாத இடுக்கும் எல்லாம் உலகத்தில் செய்து வாரான் அதர்மக்கார மகிடானுக்கு ஆனால் சாவும் இல்லை ஆனால் சாவும் இல்லை ஆயுதத்தாலும் ஆளும் இல்லை கண்டால மகிடனுக்கு பெண்ணால சாவுகள் பிரம்மதேவம் எழுதிருக்க அப்பேற்பட்ட மகிடரை அட்டகாளி 8 பேர் அறுத்து கூலை முடித்த யார கேட்ட கேட்ட மரங்கள் எல்லாம் உனக்கு கிருபையோடு சொல்லும் போது தாயான முத்தம் ஆட்டும் என்று சம்மதித்து மகிடானைத்தான கொள்வதற்கு மாகாளி 8 பேர் 8 பேர்கள் ஓடி வந்து ஒரு உடல்லா புகுந்தாடு 8 நல்லோ சரசுவாடு 16 கரத்துவாடு முத்தாரம்மா தலைமை தாங்கி மகிடாய்த்தான கொல்வதற்கு செவ்வாய்க்கிழமை மதியம் போல அட்டகாளி 8 பேர் ஆங்கார சொருபத்தோடு ஆங்கார சொருபத்தோடு அட்டகாளி 8 பேர் மகிடன் கோட்டை வாடி வாரம்மா ஒரே ஆண்டா என்ன பெத்தா பல்லா விரியறையா தாயான முத்தாரம் பல்லா விரிசடை விரித்தாடும் தலைமுடி முட்டை போல கண்ணழக தாயார முத்தாரம்மா உளவீர பல்லழக அப்பு நல்லோ சடமுடியா 1000 சொருபக்காரி வீரகாளி சொருபத்தோடு அட்டகாளி 8 பேர் மகிடானைத்தான கொல்வதற்கு அன்னவார ஆளு 30 சூல ஒன்னை போ
கோட்டைக்குத்தான் ஓடி வாரா மச்சரிசியா மகிடல் கோட்டை பக்கம் ஓடி வந்து அம்மா யாருட்டுத்தான ராயி முத்தாரம்மா அம்மா எண்ணூராளை போ மகிழன் கோட்டை மகிடா சூரல் அவனை கொல்ல என்ன செய்வோம் என்று முத்தாரம்மா மனது வலது கால அம்மா எடுத்து வலது காலு மகிழன் கோட்டையத்தாய் அது மானம் போய் கோட்டை தவறு கீழே ஏ மகிழன் கோட்டை அது தம்பலம் குப்பரத்தான் படுத்து கோலக்கார மகிடாசு குப்பரப்பா படுத்து எண்ணெய் வச்சு தலைமொழி எண்ணெய் வைத்து தலைமொழி எருவம் மாட்டு இறைச்சி உண்டு கண்டு குட்டி உப்பு கண்டு கரண்டிலையும் தவக்குவான் எருவம் மாட்டு இறைச்சி உண்டு கள்ளோடு சாரா கள்ளோடு கலந்து பாவி குடிப்பேரு கல் குடித்த வெறியாரே கண்ணசத்து மது குடித்த வெறியாரே மாவாவி மகிழாசு மதி மயங்கி தூங்குதான் அம்மையான முத்தரம் மகிடன் பக்கம் வாடி வந்து எண்ணங்காத எண்ணோமல்ல எண்ணாத எண்ணமல்ல முத்தாரம்மா எண்ணுதாரே அதர்மக்கார மகிடனைத்தான் உலகத்தில கொண்டமான உலகத்துக்கு தெரியாது தூக்கத்தில கொண்டமான துரோகம் வந்து சம்மதிக்கும் அதர்மக்கார மகிடனைத்தான் உசுப்பி நாம கொல்ல வேணும் உசுப்பி நாம கொல்ல வேணும் உலகம் அம்மையான முத்தரம்மா அங்கார கோபத்தோடு மகிடன் பக்கம் ஓடி வந்து செவ்வாய்க்கிழமையிலே மத்தியான மதியம் போலே வாங்கின காலோடு அவன் குதிங்காலில மிதிக்காடு கொண்டை எட்டி பிடிக்காடு தாயான முத்தரம் கொண்டை எட்டி தான் பிடித்து அதர்மக்கார மகிடனை அம்மையான முத்தரம் சுருளு வழக்கையில் எடுத்து சுருளு வழக்கை சுருளு வழக்கையில் எடுத்து ஒரு தலையா
தலா இருக்கும் போது 6000 தலைமுறைக்கு 2 தலா இருக்கும் போது அதர்மக்கார மகிழனுக்கு 2000 தலைமுறைக்கு தலைமுறைக்கு அதர்மக்கார மகிழனுக்கு அறுக்க தலைமுறைக்கு சொட்டு ரத்தங்கள் விழுந்த சொட்டு ரத்தங்கள்